இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 மணிக்கு காலைல வந்தோடனே சாப்பிடுவாங்க, சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே 10 மணி சாப்பிட முடியாதுல்ல, பசி இருக்காதுல்ல, பசிச்சாலும் பசியாலும் சாப்பிட்டே ஆகணும். இப்போ 11 மணினா ஒரு நார்மல், நம்ம 11 மணிக்கு மாற்றிடலாம். அது நம்ம மாற்றிடலாம். இல்லை டைம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாதுல்ல, அது தப்பு தானே. அதுதான் நான் பார்க்க, நமக்கு ஒரு வருஷம் பேசிச்சுங்களா எல்லா மேட்டரும் வாங்கி நான் வச்சிருவேன். எனக்கு தெரியாதுல்ல, இது ஃபெயிலியர் இல்லை, அவன் ஊருக்கு போயிருக்கான். முன்னாடி ஒரு கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் உள்ளால ஊருக்கு போயிருந்தாங்க, இவன் தான். இப்போ அவங்க வந்துட்டாங்க, அக்சஸ் கொடுக்குறவங்க ஊருக்கு போயிட்டான். ஃபெயிலியர் எல்லாம் அவங்க ப்ராசஸில் இருக்கு. நம்ம வேண்டி காலையில் கூட நான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல வருது. அது வந்தாச்சு நான் ஒரு செட்டப் பண்ணிடுவேன். எல்லாமே A to Z, தண்ணி கிண்ணி ஒரு கச்சரா கீஸு ட்ரம் எல்லாம் போட்டுட்டு A to Z அங்கே பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஆளுங்க டேபிள் எல்லாம் போட்டு வந்தாங்க, நம்ம ஆளுங்க சாப்பிட்டாங்க. நம்ம எப்போ வரோம் எப்போ போவோம் யாரும் தெரியாது. இங்கே நீங்கள் இந்த கூட்டமே வேண்டாம், நம்ம தான் செப்பரேட் ஆகிடும். அதுக்கு நம்ம செப்பரேட் பர்மிஷன் வாங்கிக்கலாம். நியாயம் கிடையாதுல்ல. ஒரு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பசிக்கிற டைம் இருக்கணும். இப்போ நீங்கள் 4 மணி சாப்பிட்டு 10 மணி சாப்பிட்டா அடுத்தது 4 மணி தான். 11, 1, 2, 3 சரி வராது. 4 மணி இல்லை, 4 மணி சமைச்சு அதில் மட்டும் சாப்பிட்றாங்க. யாரும் பேசுறது கிடையாதுங்க. புரியுது உங்களுக்கு? அவன் விஷயத்துக்கு அவன் வரான் போகிறான், நம்ம வேலை மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி எடுத்து பேசணும். யாரும் பண்ணல இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன். இப்போ ஷூ எல்லாம் பார்த்து பேசி ஷூ எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? மேட்டர் பேசணும், மேனேஜ்மெண்ட்ல பேசணும். கேபிள் வந்துட்டு இழுத்துட்டு போயிடுங்க. இல்லையா ஆஃபீஸ் தானே போகணும். ஜாமான்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சா போதும். கேபிள் எடுத்து போட்டுட்டு அது கடட்டும். நாளைக்கு பார்க்கணும். ரைட்டு தானே?